ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை மாத்திரம் பார்க்கலாம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சாத்தானினுடைய கொடிய ஒரு வஞ்சனை கடைசி நாட்களில் என்னன்னு சொன்னால், சத்தியத்திற்கு ஜனங்களை விலக்கி அவர்களுடைய செவிகளை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற ஒரு சூழ்நிலையை அவருடைய வாழ்க்கையில் உண்டாக்கி விடுவான். சத்தியத்திற்கும் அதை பயிற்சி செய்வதற்கும் எழுத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையே நம்முடைய முடிவான வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் சத்தியம் அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும். அதனை நாம் படித்து கற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தின்படி வாழ்கிறதற்கு நாம் பயிற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையே நம்முடைய முடிவான ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நாம் எதை நம்புகிறோம், எதை செய்கிறோம் என்பதை நிதானித்து ஆராய்வதற்கு நம்முடைய முழுமையான போதுமான வழிகாட்டியாக பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தையே நாம் பயன்படுத்த வேண்டும். சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற அந்த சாத்தானின் வஞ்சனைகளுக்குள்ள நம்ம சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம எதை நம்புகிறோம், எதை செய்கிறோம் என்பதை நிதானித்து அறிவதற்கு நம்முடைய முழுமையான போதுமான வழிகாட்டி இந்த உலகத்திலேயே பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய சுவாசத்தினால் உண்டான அந்த தேவனுடைய வார்த்தையையே நாம் பயன்படுத்த வேண்டும். சில சபைகளில் உபதேசம், அதன் செயல்முறை பயிற்சி அல்லது புதிய உண்மை ஆகியவற்றை வேதத்தின் அடிப்படையில் கை கொள்ளாமல் தனிப்பட்டோரினுடைய சொந்த அனுபவங்கள், ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சொந்த அனுபவங்களை போதனைகளாக மாற்றிவிட்டார்கள். அற்புதங்கள், நிறைய அற்புதங்கள் நடந்துன்னா அதற்கான முறைகளை அவர்கள் அப்படியே கடைபிடிக்க வைக்கிறார்கள். கொஞ்சம் வெற்றி கிடைத்தது என்று சொன்னால், அல்லது மனிதர்களை மையமாக கொண்ட குறிக்கோள்கள், மனிதர்களை எப்படி வசப்படுத்தலாம் என்கிற அந்த காரியங்கள், அல்லது மனிதன் உருவாக்கிய கொள்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் கை கொள்ளக்கூடிய சாத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் வேதத்திலே சபைகளிலே பார்க்கிறோம். இன்றைக்கு உபதேசம் என்கிற பேரில், செயல்முறை பயிற்சி என்கிற பேரில், புதிய உண்மை என்கிற பேரில் வேதாகமத்தின் அடிப்படை கொள்கைகள் கைவிடப்படுகிறது. அநேகருடைய சொந்த அனுபவங்கள் அங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. அற்புதம் கிடைச்சிருச்சு, வெற்றி கிடைச்சிருச்சு, மனிதனை மையமாக கொண்ட குறிக்கோள்கள், மனிதனே உருவாக்கிய கொள்கைகள், இவைகள் தான் இன்றைக்கு பிரசங்கங்களாக போதிக்கப்படுகின்றன. இது கடைசி நாட்களின் விசுவாச மறுதலிப்பு ஏற்படுத்துகிறதற்கு சாத்தான் பயன்படுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு வஞ்சனைகளில் ஒன்றாக இது காணப்படும். ஆகவே இந்த காரியங்களில் நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற அந்த காலத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு என்று எழுதுகிறார். சத்தியத்தை விசுவாசியாம அநீதியில் பிரியப்பட்டுட்டு நம்மை பிரியப்படுத்துகிற போதகர்களை சேர்த்து கொண்டு, நம்முடைய சுயநலத்துக்கு ஓகே சொல்லுகிற போதகர்களை சேர்த்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்காக நாம் தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே ஜாக்கிரதையாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.